Hi students, welcome to KC Botany. Last one day தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஒன் டேல என்னென்ன கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸையாவது மினிமம் படிச்சிருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸி பாஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் ஒரு 50லேருந்து 60 மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பயோசாலஜியில் சாப்டர் 1ல் இந்த 7th கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. கன்னி இனப்பெருக்கம் அது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 10th கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிக்கருவுதல் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இந்த 14th கொஷின். ஸோ மினிமம் இந்த 4 கொஷினாவது படிச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெஸ்லேருந்து 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்ஸ்லாம் 3 மார்க் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 17வது கொஷினு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22, 23, அதுக்கடுத்து 24. ஸோ இந்த 24 இன்ஹிபின் வந்து இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே 28, 29 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெசன்லேருந்து 3 கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ரெண்டாவது லெசனை நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக நமக்கு உண்டு. 5 மார்க் 1 ப்ளஸ் வந்து 3 மார்க்கு அல்லது 2 மார்க் இந்த லெசன்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் இந்த லெசனை வந்து நல்லா படிச்சுங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு மினிமம் இந்த கொஷினாவது படித்து வச்சுங்க. நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே படித்து தான் ஆகணும். ஸோ மினிமம் மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து நல்லா படிச்சுங்க. கொஷின் நம்பர் 32 இதுவும் வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 12, 13 அதுக்கடுத்து 14. ஸோ இதெல்லாமே சிம்பிளான கொஷினு. அதர்வைஸ் மற்ற கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாங்கன்னா அதையும் ரீகால் பண்ணி வச்சுங்க. இந்த 19வது கொஷின் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம்னியோசென்டசிஸ் பற்றி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த 13வது கொஷின் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 4. ஸோ இதில் வந்து 25, அதுக்கடுத்து 24 லைனைசேஷன் குறுக்கு மறுக்கு, அதுக்கடுத்து 28, 27, 29. ஸோ இதில் இந்த 27, 29 ரெண்டுமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 30 இது வந்து 5 மார்க்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் 36. ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. நமக்கு சாப்டர் 2 அல்லது 4. ஸோ இது 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. 2 5 மார்க்ஸில் 1 to 6ல் வந்து 2 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் 2வது லெசனு அதுக்கடுத்து 4th லெசன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெசனில் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை 4th லெசனில் கேட்கலாம், 5 கேட்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்து வச்சுங்க. 5th லெசன் வரும்போது இந்த முதன்மை 17, 18. ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 20வது கொஷின். ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 25. சரிங்களா? இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. எனக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் வேணும்னா நம்ம டாப் மோஸ்ட் கொஷின் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் இன்டீரியர் எல்லாமே இருக்கும். அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து அதே போல் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வேறுபாடு இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த டயக்ராமை நோட் பண்ணி வச்சுங்க. இது வச்சு கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? இதே போல் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். அதனால் இதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் இந்த 17, 19 நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 23 இதை வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 27, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 29, 30. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் இந்த டைம் வந்து இந்த 30வது கொஸ்டின் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 24. ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா பாருங்கள். இதில் வந்து அந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கும். அதையும் நல்லா பார்த்துங்க. ஏன்னா அது பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 இந்த டைம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த 10, 11 இதில் கூட டெஃபினேஷன் ரெண்டுமே படிச்சிருங்க. இந்த வாட்டி சைமாலஜி வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 3ல் இந்த 6லேருந்து எதனாச்சும் ஒரு 2 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த பயோ ரெமிடியேஷன் இதுவும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த 9th லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 9th ஒரு 5 மார்க்கு, அதுக்கடுத்து 10, 11, 12. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எப்படி 1 to 6ல் வந்து 2 5 மார்க்கோ அதே மாதிரி இந்த 7 to 12ல் 2 5 மார்க்ஸ் வரும். அதில் இந்த 9th லெசனில் ஒரு 5 மார்க்ஸு, 10, 11, 12 இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால்
இதில் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. குறிப்பாக இந்த 17 அதுக்கடுத்து இந்த 20 இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21 நிறைய இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஷின் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து 25, 27 இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் இந்த 13, 14 இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 19 குளிர் உறக்கம் கோடை உறக்கம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 24 பிறப்பு வீதம் இறப்பு வீதம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். அதுக்கடுத்து 29 அடாப்டேஷன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அந்த கொஷினை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 11th சாப்டர். 11th வந்தீங்க அப்படின்னா இந்த 10, 12 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13 இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. 14 நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 19, 20 ஸோ இதெல்லாமே ரிவிஷன்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 20வது கொஷின் இந்த டைமு 5 மார்க்கில் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 24 ஸோ 24 வந்து படிச்சுங்க. 26 இது வச்சும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 12வது லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 10, இந்த 11 வந்து இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க பனிப்புகை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இந்த 13வது கொஷின். இந்த 13ல் ரெண்டுமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 16 லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 20, 21 ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1 to 6 வந்து நல்லா பாருங்கள். அதர்வைஸ் மினிமமாக சாப்டர் 2 அதுக்கடுத்து 4, 5 இந்த லெசன்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து 9th சாப்டர் 10, 11, 12 ஸோ இதெல்லாமே கதை எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி. ஸோ பாட்னியில் அதே மாதிரி தான் சாப்டர் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சாப்டர் 2 ஸோ 1 and 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 3, 4 இதுலேருந்து ஒரு 5 மார்க். சப்போஸ் 2ல் கேட்டாங்கன்னா 1ல் கேட்க மாட்டாங்க. 3, 4லேருந்து எதனாச்சும் ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ இங்கேயும் இதே மாதிரி தான் 1 to 5 படிச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 25 கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 28, 29 இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்லாம் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக தான் இருக்கும். இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 33 இது எல்லாமே நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 34, 36, 37 அதுக்கடுத்து 38, 39, 40 இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் சரிங்களா. அதனால் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் மினிமம் இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நல்லது. 43, 44 அதுக்கடுத்து 45, 47, 49 ஸோ இதுலேருந்து இருக்கக்கூடிய ட்ரா கொஷின் எல்லாமே வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. கருப்பை, மகரந்தப்பை, சூழோட அமைப்பு இதெல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ப்ளஸ் வந்து கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எதனாச்சும் ஒரு கொஷின் வரும். ஸோ 22, 23, 24, 25, 26 இது எல்லாமே 2 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின். ஸோ 28 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30 படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க, இல்லைனா விட்டுருங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ட்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் நல்லா என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. ஃபைனல் டைமில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. மினிமம் இந்த கொஷின்ஸாவது நீங்கள் வந்து என்ன தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த 10வது கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 11 அதிகமாக இது வரைக்கும் கேட்கல டயக்ராம் கொடுத்து, அதனால் இந்த டயக்ராம் வந்து பார்த்து வச்சுங்க. அது என்ன வகையான டெலிஷனில் வருதா அல்லது டூப்ளிகேஷனில் வருதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. அதுக்கடுத்து 12, 13 ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18 ஸோ அந்த 3 கொஷின் பாருங்கள். இந்த மனிதனால் மேன்மேட் சீரியல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மெயிலா வகையத்தோட படம் அதெல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஜீன் மேப்பிங்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 4. சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா 17, 19 அதுக்கடுத்து 20, 21 ஸோ 22 இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4மே 5 மார்க் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து
நீங்கள் வந்து படிச்சு வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசனும் கொஞ்சம் சின்ன லெசன், அதனால ஃபிஃப்த் லெசனில் முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் எல்லாமே படிங்க. அதர்வைஸ் இந்த 14, 15, 16 இதெல்லாமே நல்லா ரிவிஷன் கொடுத்து வச்சுங்க. 18, 19 ஸோ இதில் வந்து 19 இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஸோ இந்த வாட்டி இந்த 19 கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6. சாப்டர் 6ல் 20, 21, அதுக்கடுத்து 23, 24, அதுக்கடுத்து 26. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருங்க. இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். அதுக்கடுத்து 30, 31. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 39, 40, 42, 43. ஸோ இதில் புக் பேக்கே நமக்கு நிறையா இருக்கும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது நல்லா படித்து வச்சுங்க. 5 மார்க் கேட்கக்கூடிய லெசனில் இதுவும் ஒன்று சரிங்களா. 50, 51, அதுக்கடுத்து 53. இந்த 54 இது வரைக்கும் அதிகமாக கேட்கல, அதனால் இந்த 54 நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. சாப்டர் 6லேருந்து ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 and 7 அதை விட்டுட்டா அதுக்கு 9, 10 சரிங்களா. இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து வரும் சரிங்களா. அதனால் அதை நல்லா பார்த்துங்க. சாப்டர் 7ல் பொறுத்த வரைக்கும் 15, 17, 19. ஸோ இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, 25. இங்கேயே ஆர்டராக கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர்டராக எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8. சாப்டர் 8ல் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடிஞ்ச கொஸ்டின் எல்லாமே படிச்சுங்க. இந்த 12, 13, 14, அதுக்கடுத்து 16வது கொஸ்டின், அதுக்கடுத்து 18ல் நிறைய டைம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 20வது கொஸ்டின். ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9th லெசனு. ஸோ 9th லெசனில் 19, 20, 21, இந்த 23 ஹெட்ரோசிஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 19th கொஸ்டின் பிரைமரி செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லெசனில் உங்களால் என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாமே படிச்சுங்க. குறிப்பாக இந்த 14, 15, அதுக்கடுத்து 17, 18, ஸோ 19, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20, 21. ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25, 28, 29, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 32, 33, 34. ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2, 3, 4. ஸோ 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்கலாம், அல்லது 1. ஸோ 1 கேட்கலாம் 2. அதே மாதிரி 3 and 4லேருந்து ஒரு 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸு. 9 and 10லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் சரிங்களா. இப்படி தான் நமக்கு 4 5 மார்க்ஸுமே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நல்லா படிச்சிங்க, அதுக்கடுத்து செகண்ட் லெசன் நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இது வந்து கதவை எழுதுகிற மாதிரியான லெசன்ஸ் தான் இருக்கும், அதனால் அது வந்து நல்லா பார்த்துருங்க. 10th லெசன் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அதேமாதிரி 5 and 9 வந்து புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டிங்களாலே 2 மார்க்கும் 3 மார்க்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அதிலே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்து சாப்டர் 3 and 4ல் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணது எல்லாமே படிச்சுங்க. ஒரு டே தான், ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே பாருங்கள். ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா நிறைய படிச்சாகணும். மினிமம் இதையாவது நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.